அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். ரங்கராஜ் பாண்டே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார். எல்லாருக்கும் மைனஸ் பிளஸ் ரெண்டுமே சொல்லலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி பிளஸ் மட்டும்தான். வேற ஒரு கோல், மக்களுடைய டார்கெட், மக்களுடைய போக்கஸ் பிரதமரை தேர்ந்தெடுப்பதில். இந்த இடத்துலயும் வேற ஒருவருக்கான கிரேம்லயும் தன்னை நிலைநிறுத்தியிருக்கார் சீமான் அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசியிருக்காரு. பாத்தீங்களா, அண்ணாமலை வாழ்த்து சொல்றாரு, ரங்கராஜ் பாண்டே நாம் தமிழருக்கு ஆதரவா பேசுறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னாரு சுபவி. என்னடா சுபவியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மக்களை கடைசி. அவர் 1 மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல கேவலமாக பேசியிருக்காரு. தொடர்ச்சியா 3வது காணொலி போடுறோம், இதுதான் கடைசி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வெறி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு இன்னொரு வீடியோ போட்டாலும் போடுவேன். ஓகேவா? அது மட்டும் இல்ல மக்களே, சில ஒத்த கருத்துக்கள் இப்ப அண்ணாமலை அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மாதிரியான கருத்துக்களை பேசிட்டாங்கன்னா, பாத்தீங்களா 2 பேரும் ஒரே கோடுல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி நிறுவக்கூடிய தலைவர்களாக சில பேர் இருக்காங்க. சல்லித்தனமா இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய சில பேரும் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம், அவர் என்கவுண்டர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே கருத்தை சொல்றாங்க. என்கவுண்டர் பண்ணிருக்க கூடாது, தீர விசாரிக்கணும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஏவி விட்டு கொலைகாரனை கொலை பண்ணிட்டு நீங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சது அர்த்தம் கிடையாது. பின்னாடி இருந்து ஏவுனது யாரு அதை கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக 3 பேரும் ஒரே கருத்தை சொல்றாங்க. பாத்தீங்களா, 3 பேரும் ஒரே கோர்ட்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி இந்த கேவலமான இந்த அரசியலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவதூறுகளே தொடர்ச்சியா சில பேர் கையில எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கிறேன், கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கு? அந்த திராவிட கழகம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்குலாம் அண்ணாமலை அவர்களை பார்த்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதை போய் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை கேள்வி எழுப்பும்போது அண்ணாமலை அரசியல் ரீதியா பதில் சொல்லாம விஜயலட்சுமியை பத்தி இழுத்து பேசினாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து இது திட்டும் போதெல்லாம் சீமான் அவர்கள் ஏன் மேல பொங்கி வருவாரு அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி இழுத்து பேசி அரசியல் நாகரிகம் இல்லாம கேவலமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு அண்ணாமலை. அதுக்கு நாங்க சமூக வலைதளங்களை போட்டு பொழந்து எடுத்தோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் அவர் பதிவு பண்ண மாட்டாரு. இப்போ சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை விமர்சிச்சாருன்னா நீங்க திரும்ப விஜயலட்சுமியை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றது யாரு? சுபவி. இங்க அண்ணாமலை அவர்கள் அரசியல் ரீதியா கருத்துக்கு பதில் சொல்ல முடியாம விஜயலட்சுமி எழுதுறாரு. 2 பேரும் ஒரே கருத்துல நிக்கிறாங்க பாருங்க. அப்ப யாரு பிஜேபியோட பி டீம்? திராவிடமும் ஆரியமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம்ல, அது இதுல இருந்தே உண்மை நம்ம புரிஞ்சுக்கலாம். திருச்சி சூர்யா என்கிற ஒரு கேடுகட்டவன், கேவலமானவன் இருக்கிறான். குடும்பமே வந்து பல அந்த வரலாறை எடுத்து பார்த்தோம்னா, ஏர்போர்ட்ல செருப்படி வாங்கினதா இருக்கட்டும், அந்த அதை வீடியோ எடுத்து ஆபாசமாக அவங்க அப்பா இருந்ததை எடுத்து இவரே வெளியிட்டதா இருக்கட்டும், இப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு திருச்சி சூர்யா என்கிற நபர். அவர் வந்து சாட்டை அவர்களுடைய குடும்பம், அதை நான் விளக்கம் கொடுக்க விரும்பல, அந்த குடும்பத்தை பத்தி அவர் செஞ்ச திருமணத்தை பத்தி இழிவாக பேசுகிறார். ஒரு பெண்ணுக்காக 2 நபர்கள் சண்டை போட்டார்கள் என்றெல்லாம் இழிவா பேசுறாரு. யாரு? திருச்சி சூர்யா. அவன் பாஜக. அவன் கிட்ட மாறும். அவன் ஒரு 2 ஒண்ணு தானேங்க. பாஜக திமுக எல்லாம் சும்மா வெளியில காட்டிக்கிறதா வேற வேற மாதிரி. அங்க பாஜகவில் இருந்தா இப்ப ஏதோ திமுக கொண்டான் போல. இப்ப என்னன்னா, திருச்சி சூர்யா பேசியதை மேற்கோள் காட்டி சுபவி பேசுறாரு. எதை? சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றியும் இந்த பெண்கள் விஷயத்தை பத்தியும் பேசுறாரு சுபவி. அப்போ 2 பேர்த்தோட கருத்து ஒன்னா இருக்கு பாருங்க. இந்த திராவிடமும் ஆரியமும் ஒண்ணு. திராவிடன் பெத்துப்பட்ட ஆரிய குட்டி தான் திருச்சி சூர்யா. திருச்சி சூர்யா ஆரியமா திராவிடமான அவருக்கே தெரியாது. சில நேரங்கள்ல அங்கிட்டும் இருப்பாரு, சில நேரங்கள்ல இங்கிட்டும் இருப்பாரு. அந்த கேடுகட்டவன் பேசுனதை எடுத்து சுபவீர பாண்டியன் பேசுறான்னா இவனா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல 4 பேர் கேட்கிறான். சுபவி அவர்களுக்கு சீமான் அவர்களை எதிர்க்க, கருத்தியலாக எதிர்க்க ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இன்னுமே ஆண்மை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அவருக்கு 72 வயசு ஆகுது. இல்ல இதுக்கப்புறமா அவருக்கு ஆண்மை தேவைப்பட்டதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுங்க. ஏன்னா கருத்தியல்னா கருத்தியலா மோதணும். சுபவி அவர்களுடைய மாணவர்கள், இந்த மாணவர்களை இயக்குவது, அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, ஒரு பெரியார் செஞ்ச சாதனைகள், இதை பத்தி ஒரு 10 நாள் பேசலாம். ஏதோ ஒரு இடத்துல கருத்து முரண்பாடுக்காக இந்த இடத்துல சீமான் இப்படி பேசியிருக்காரு தப்பு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை கண்டிக்கலாம். நாம் தமிழர் கட்சியை கண்டிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா கண்டனம், இந்த விமர்சனம் இல்லாத தலைவர்களும் கிடையாது, கட்சியும் கிடையாது, பண்ணலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே பேசுறது கிடையாது. நான் ஒரு சேனல் சொல்றேன், நீங்க அந்த சேனலை எடுத்து பாருங்க. அதர்மம் மனோஜ் சேனல் பேர் அதர்மம். எடுத்து பாருங்க மக்களே. அவன் பேசின விஷயங்கள் எல்லாமே அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படம் இல்லாமல் தம்ப்நெயில் கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக
அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தோட மட்டுமே, கட்சியில் இருக்கும் பெண்களை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தோட மட்டுமே அப்படி தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்பாங்க. இது என்னமோ யாரோ இவர்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தது போல. இந்த ப்ராஜெக்ட்ல இவரை வந்து பேசணும், இப்படி பேசணும், ஏதாவது அசிங்கப்படுத்தணும், ஏதாவது அவதூறு பரவணும், மக்களை நம்ப வைக்கணும், இப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அவர் கொடுத்தது. அந்த ப்ராஜெக்டை கையில எடுத்துக்கிட்டு வேலை செய்வது போலவே தொடர்ச்சியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. கலைஞர் கருணாநிதியின் சாதனை குறித்தோ பெரியாரின் புரட்சி குறித்தோ அவர்கள் பேசியது கிடையாது. சீமான் அவர்களை விமர்சித்து தான் இவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் என்றால், இதுக்கு பின்னாடி இயக்குறது யாருன்னா யாரோ ஒருத்தவங்க இயக்குறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னா அதான் சுபவி. சுபவிக்கு என்னன்னா, தன்னோட இருந்த ஒரு பையன், சீமான் அவர்கள் சுபவியோட பயணித்த ஒரு நபர், நம்மளை தாண்டி வளர்ந்து போய் இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்க ஒரு பட்ட அவர் கொஞ்சம் 1 லட்சம் ஓட்டு வாங்கினப்பே அப்ப சுபவிக்கு டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எப்ப 2016 1 விழுக்காடு ஓட்டு வாங்கினப்பே. ஏன்னா சுபவிட்ட 1 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாது, ஒரு ஓட்டு கூட கிடையாது. மாவட்டத்துக்கு 10 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். தந்தை பெரியார் திராவிட கழகம். எவன் இங்க என்ன தெருவுல ஒரு மைக் எடுத்துட்டு போய் ஒரு கேமரா எடுத்துட்டு போய் விசாரிச்சு பாருங்க, இந்த தெருவுல யாரு தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருக்கீங்கன்னு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். காசு கொடுத்து அப்படியே ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கூட்டி வச்சுட்டு பெரிய கூட்டம் போட்ட மாதிரி காட்டிட்டு இருப்பானுங்களே ஒழிய ஒரு மயிரும் கிடையாது. ஓட்டு பேங்க்லாம் ஒன்றும் கிடையாது. 1 விழுக்காடு ஓட்டு வாங்கினப்பே நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் எதிர்க்க வேண்டும் ஃபர்ஸ்ட் மறைமுகமா எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா சுபவியே பேசுறான், என்ன சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் நாம் சொல்லிதான் வளர்த்து விடுகிறோம் என்று சொன்னால் நான் முட்டாள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம அறியாமையில் இருக்கோம் என்று அர்த்தம். நாம் சீமானை நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு வந்து விட்டோம் அப்படின்னு ஐயா சுபவி பேசியிருக்காரு. பயந்து நின்றோம், இவர்களை பேசி வளர்த்து விடக் கூடாது என்று அச்சப்பட்டு நின்றோம். அந்த காலம் எல்லாம் கடந்து விட்டது. இனி நேரடியாக சீமானை எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்று சுபவி அவர்கள் பேசினது. அப்போ வெளிப்படையாக தெரியுது, இந்த மாணவர்கள், சுபவியோட மாணவர்கள், இந்த யூடியூப்ல பேசக்கூடிய சல்லிகள், இவர்களை இயக்குவது யாருன்னு வெளிப்படையா தெரியுது. ஐயா சுபவி அவர்களே விஜயலட்சுமி இயக்குறது நான் தான் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. சீமான் அவர்கள் திமுக தலைவர்களை பார்த்து விமர்சனம் செய்தால் நீங்க திரும்ப விஜயலட்சுமியை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன? 72 வயதுப்பா. 72 வயசுல ஒரு மனிதரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? தாத்தான்னு கூப்பிடுவீங்க. இப்ப நான் எப்படி கூப்பிடுறேன்? அவனே அப்படிங்கிறேன். அதான் பாத்துக்கோங்க, வயசுக்கு மரியாதை கிடையாது, செயலுக்கு தான் மரியாதை. சின்ன பையனாக இருந்தாலும் அவன் செயல் நல்லா இருந்ததுன்னா அவனை நம்ம அண்ணனை கூப்பிடலாம், சரிங்களா? எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவன் செயல் கேவலமா இருந்ததுன்னா அவனை நம்ம எப்படி கூப்பிடுறது? நீங்களே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செய்து 3 நாட்களாக சுபவியை பத்தி காணொலி போட வச்சிருக்காரு ஐயா சுபவி. அவர் பேசின பேச்சுக்கு அவரே சொல்றாரு, நாளையிலிருந்து நம்ம மீது கடுமையான விமர்சனம் வரும், கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட ஆபாசமா பேசுவாங்க, அப்படி இப்படின்னு ஐயா சுபவி சொல்றாரு. தெரியுது இல்ல? 72 வயசுல உனக்கே அவ்வளவு திமிர் மயிறு, நீ ஏன் அப்படி பேசுவனா? சின்ன பசங்க நாங்க, என்ன பண்ணி விடுவீங்க? இல்ல என்ன இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒன்னும் இல்லைங்க. அப்படி தூக்கி எங்கேயாவது ஏதாவது உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி போட்டீங்கன்னா, வழக்கு போட்டீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனா நிக்காது. இப்பதான் பார்த்தோம் சாட்டை வழக்குல கூட ஒரு இளவும் இல்லை, ஒரு தப்பும் பண்ணாத எங்களை ஒன்னும் உங்களால புடுங்க முடியாது. சிறைப்படுத்தினா ஒரு 5 நாள் 30 நாள் அதிகபட்சம். நீதிமன்றத்துக்கு போனா வழக்கு நிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான வழக்கு தான் போடுறீங்க. சண்டாளம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி விட்டாருன்னு சாட்டையை ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க நீதிமன்றத்துல. திரும்ப சீமானை கைது பண்ணணும்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு எந்த அளவுக்கு முட்டாளர் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. இந்த வழக்குல கைது பண்ண முடியாது, ஏற்கனவே இருக்கிற பாட்டை பாடினதுக்கும் கைது பண்ண முடியாது, ரிமாண்ட் பண்ண முடியாது. சும்மா அச்சுறுத்தல். ஆனா குற்றாலத்துல இருந்து கூட்டிட்டு வரப்ப கார் ஆக்சிடென்ட் ஆச்சு சாட்டைக்கு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான். அது எத்தனை நாள் பண்ண முடியும்? 2026 உங்க ஆட்சி முடிஞ்சிடும். இப்ப 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? பாஜக கூட்டணி மட்டும் அதிமுக இருந்திருந்ததுன்னா 23 சீட்டு அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. வெறும் 17 தான் நீங்க ஜெயிச்சிருக்க முடியும். அப்போ கூட்டணி அவங்க சிதறினதுனால, ஓட்டு சிதறியதால் நீங்க ஜெயிச்சீங்க, 40க்கு 40 ஜெயிச்சீங்க. ஆனா கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகள் கம்மியான வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா ஓட்டு எதிர்கட்சிகள்ல பல விதமாக பிரிஞ்சது. எதிரிகள் பலர் இருக்கணும், பலராக இருக்கணும். அது எங்களுக்கு தான் நல்லதுன்னு ஐயா சுபவே பேசுறாரு. அதாவது சில நேரங்கள்ல சாதி ரீதியான பிரச்சனைகளை தூண்டுவது யாருன்னு கேட்டோம்னா, ஒரு பொதுவாக மக்கள்கிட்ட சாதி கட்சினா யாரு அப்படின்னு கேட்டோம்னா சில கட்சிகளை சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அது சாதி கட்சிப்பா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதி கட்சிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்டுல சாதி பிரச்சனையை தூண்டி விடுறது திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்துக்கு வெளியில வேற யாரும் சாதியை தூண்டி விடல. அந்த சித்தாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான்
வன்னியர்களையும் பறையர்களையும் தேவர்களையும் தேவேந்திரர்களையும் சாதியாக தூண்டிவிட்டு அவர்களுக்குள் ஒரு பிரிவை ஏற்படுத்தி, எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதிமுக தலைமை இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய அவரு அதிமுகவின் தலைமையை பார்க்கல. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர் எப்படிமா பாக்குறாங்க? கவுண்டரா பாக்குறாங்க. அதிமுகவின் தலைமை பல பேர் இருந்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க, தலைவர்கள் தமிழர் கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆர் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் தமிழர் கிடையாது. ஆனா அவங்க நிற்கும் போது ஒரு பொது தலைவரா பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஆனா ஒரு தமிழர் முதலாக அந்த கட்சிக்கு தலைவராகும் போது அவரை தமிழராக பார்க்க தயாரா இல்ல, கவுண்டரா தான் பார்ப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் திட்டமிட்டு பன்னீர்செல்வத்தை ஒரு வாட்டி திமுக கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தெரியுமா? திமுக தலைவர்களோடு ஒன்னா உட்காந்து பன்னீர்செல்வம் பேசிக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எதுக்காக? ஓபிஎஸ் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்தவர், இபிஎஸ் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்தவர். ரெண்டு வட தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய அந்த சாதி பிளவுகளை பயன்படுத்தி எடப்பாடியை கவுண்டர் அதாவது வன்னிய சமூகத்துக்கு வேற இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரா? கவுண்டர் இவரு சார்ந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அங்க முத்துராமலிங்க தேவரையாவுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த போகும்போது குரு பூஜையில செருப்படுத்தி வீசுறாங்க. எடப்பாடிக்கு கடுமையான கண்டனங்கள். அங்க மக்கள் உள்ளே நுழைய விடல. பொதுமக்கள்கிட்ட போய் மைக்கு நீட்டி எடப்பாடியை பத்தி சொல்லுங்க அப்படின்னா துரோகிங்கிறாங்க. எதனாலதான் அம்மைய சசிகலா அவர்களுக்கு துரோகம் செஞ்சது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு இடஒதுக்கீடு விஷயத்துல முக்கியமா சொல்றது இந்த இடஒதுக்கீடு விஷயத்த சொல்றாங்க. அப்ப பாத்துக்கங்க, இந்த திராவிடம் என்கிற சித்தாந்தம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இன்னைக்கும் சரி நிலை நிறுத்திட்டோம், சமூக நீதியை வழங்கிட்டோம், சாதி வாரியா எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிளவுகளே இருக்காது தமிழ் குடிகளுக்குள்ள. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப அங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப அவங்களுக்கு கொடுக்கல, அந்த கோபம் நியாயமானதுதான். சரிங்களா? ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. இதை செய்ய மறுக்கிறது இந்த திராவிடம். இந்த திராவிடம் என்கிற சித்தாந்தம் போலியானது என்று சுபவீர பாண்டியனுக்கு தெரியுமா தெரியாதா? சமூக நீதிக்கு ஆரியம் எதிரானது, பாஜக எதிரானது, சமூக நீதிக்கு அதே போல் திராவிடமும் எதிரானது. ஏன்னா 7 அமைச்சர்கள் தெலுங்கர்களுக்கு கொடுக்கணும்ல. அவ சமூக நீதி கிடைச்சிருச்சுன்னா பிரதிநிதித்துவம், குடிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில தான் கொடுக்கணும் அப்படின்னா 7 தெலுங்கு அமைச்சர்கள்லாம் உள்ள இருக்க முடியாது. சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்கு குடிகள் எப்படி 7 பேர் உள்ள இருக்க முடியும்? அப்ப சமூக நீதிக்கு எதிரானது திராவிடம். அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய மகள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அதனால இன்னைய வரைக்கும் அவங்க உயிருக்கு பயந்துட்டு காணொலி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன், யாரு? சேகர் பாபு அவர்களுடைய மகள் காணொலி போடுறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல எனக்கும் என் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் என் கணவருக்கும் ஏதாவது என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் சேகர் பாபு அவர்களை சொல்றாங்க, 2 காவல்துறை அதிகாரிகளின் பெயரை சொல்றாங்க. அப்படி இருக்கு திராவிடத்தோட லட்சணம். இதையெல்லாம் எதிர்த்து சுபவீர பாண்டியன் பேசுவானா? பேசவே மாட்டான். பேச தெரியும். இதெல்லாம் பேசினா எப்படி திங்கிறது? எப்படி குடும்பத்தை காப்பாத்துறது? பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறது? சாதி ஒழிப்பு பேசக்கூடிய போராளிகள் சேகர் பாபு அவர்களுடைய மகள் விஷயத்துல சமூக நீதிய நிலை நாட்டிருக்கணுமா நாட்டிருக்க கூடாதா? பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க ஊருக்கு ஒண்ணு பேசுவானுங்க, ஆனா இவனுங்க உள்ள ஒண்ணு பேசுவானுங்க. இவனுங்க என்பது ஒரு கேவலமான பிறவிகள். இந்த சுபேர பாண்டியன்லாம் ஒரு கேவலமான பிறவிகள். இவர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கு பெயர் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பல காணொலிகளில் சொல்கிறேன், இந்த காணொலியில் சொல்றேன், சுபவீர பாண்டியன் செய்யக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு பெயர் பிராஸ்டிடியூட் பாலிடிக்ஸ். விபச்சார அரசியலை சுபவீர பாண்டியன் செய்கிறான். இதை செய்து கொண்டிருந்தால் ஒரு கூடிய சீக்கிரத்துல இப்ப தம்பிகள் எல்லாம் பொழந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் போட்டு மேற்கொண்டு பொழந்துகிட்டே இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.